இன்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு அசைவும் அவர் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் இன்று உங்களை வந்து அடைகிறது என்று சொன்னால் நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். 86 வயது நிறைந்த ஒரு இளைஞர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யார் தலைவர் என்ற ஒரு கேள்வி என்று எழுந்திருக்கிறது. யார் தலைவர் என்ற கேள்வி இன்று தமிழ்நாடு மூலம் பரவி இருக்கிறது. யார் தலைவர் என்ற கேள்விக்கு விடை ஏராளமாக இருக்கிறது. இன்று தமிழ்நாட்டிலே மதுவை கொடுத்து மக்களை தெளித்து இந்த குடியான மக்களை குடியான மக்களாக மாற்றி ஏதோ சந்தையும் பொன்மையும் உள்வேதிக்கின்ற சாராயத்தை இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வை அளிப்பதற்காக பலாயிரம் மதுக்கடைகளை திறந்து அதை சாதனையாக செய்து கொண்டிருப்பவர் தலைவரா அல்லது மதுரை ஒழிக்க போராடி கொண்டிருந்த காலத்திலிருந்து பாட்டாளி மக்கள் தொடங்கிய காலத்திலிருந்து மதுரை ஒழிக்க போராடி கொண்டிருந்த மருத்துவர் ஐயா தலைவராக என்று சிந்திக்க வேண்டும். யார் தலைவர் என்ற கேள்வி இன்று தமிழகத்திலே எழுந்திருக்கிறது. இன்று விவசாயிகள் வாழ்விய கடனை கட்ட முடியவில்லை. விவசாயிகள் தற்கொலை, வேளாண் தற்கொலை, விவசாயிகளை லாபமில்லை, விவசாயிகள் பயனில்லை என்று இந்த ஆட்சியாளர்கள் விவசாயிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற போது நான் அரசியல்வாதி அல்ல, நான் டாக்டர் அல்ல, நான் முதலில் ஒரு விவசாயி. இந்த விவசாயிக்கு எந்த பிரச்சனை என்றாலும் நான் முதலில் போராடுவேன் என்று சொல்லி இலவச மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு போராடினார். அந்த இலவச மின்சாரத்தை ரத்து செய்த போது மீண்டும் கொண்டு வர போராடினார். உறவுகளை ஏற்றுவதெல்லாம் போராடினார். உலகத்துக்கு எப்பொழுது பிரச்சனை வந்தாலும் அப்பொழுதெல்லாம் போராடினார். அந்த மருத்துவர் ஐயாவின் தலைவரை தவிர வேறு எவரும் தலைவர் இல்லை. யார் தலைவர் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எடுத்துக் கொண்டே இருக்கின்றது. இன்று என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டிலே கல்வி நிலையங்களிலே கல்வி கொள்ளை, கல்வி கொள்ளை அளிப்பவர்களிடம் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கொள்ளை, கொள்ளையடிப்பவர்களை கொள்ளையடித்து பெற்றுத் தருவதற்காக இன்று பல்லாயிரம் பள்ளிகளே ஏதாவது சமமான கல்வி இருக்கிறதா? கொஞ்சம் பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ரொம்ப பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ரொம்ப பணக்காரனுக்கு ஒரு கல்வி. ஒரே பள்ளி சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டு அந்த சிலபஸ் இந்த சிலபஸ் 100 சிலபஸ் எங்க ஒவ்வொரு பண வச்சுகளுக்கு தகுந்த மாதிரி கல்வி. இப்படிப்பட்ட கல்வியை வருகின்ற ஆட்சியாளர்கள் தலைவர்களா அல்லது எல்லோருக்கும் ஒரே கல்வி, சமமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். தரமான கல்வி என்று சொல்கிறாரு தமிழகம் போராடி மருத்துவரையா அவர் தலைவரார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி யார் தலைவர் என்று கேள்வி கேட்டால் இந்த நாட்டு மக்களை அழித்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களின் ரத்தத்தை சுரண்டிக் கொண்டு அவர்கள் இருக்கின்ற பணத்தை பெற்றுக் கொண்டு அதிலே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் தலைவர்களா அல்லது பாட்டாளி மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, அடிக்கின்ற மக்களுக்காக, இறந்தப்படம் இருக்கின்ற மக்களுக்காக, ஐசிக்கின்ற மக்களுக்காக, பரந்த வருகின்ற மக்களுக்காக, கடலில் வந்துகின்ற மக்களுக்காக, குடிமையை வருகின்ற மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக, தலைமையிலே போய் படையெடுக்கின்ற மக்களுக்காக, இந்த விவசாய மக்களுக்காக ஒரு கட்சியை துவங்கி அந்த மக்கள் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற மருத்துவர் ஐயா தலைவராக என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இப்படி இந்த மக்களை கொண்டு வருகின்ற தலைவர்களெல்லாம் தலைவர் என்று சொல்லுகின்ற காலத்திலே அவரெல்லாம் தலைவர் இல்லை. இன்று உழைக்கின்ற மக்களுக்காக, பாட்டாளி மக்களுக்காக, பாட்டாளி மக்கள் கட்சியின் பேராலே ஒரு கட்சியை துவங்கி எனக்கு பதவி வேண்டாம், நான் சட்டமன்றத்திற்கு செல்ல மாட்டேன், நாடாளுமன்றத்திற்கு செல்ல மாட்டேன், தேர்தல் நடத்த மாட்டேன், என் கால்கள் பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே செல்லாது என்று சொன்னார் என்று சொல்லி ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சியை இந்தியாவிலே உலகத்திலே நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழக மருத்துவர். அப்பேற்பட்ட தலைவர் தான் தலைவர், அவர்தான் மக்களுக்கான தலைவர்.
என்றுதான் பேச வேண்டும். அதை முடித்துவிட்டு கட்சிக்குள்ளே யார் தலைவர், கட்சிக்குள்ளே இவர் தலைவரா அவர் தலைவரா என்று பேசுவது நம்ம அரசியல் அறியாமை, அரசியல் புரியாமை, அரசியல் தெளிவில்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஈரோடு மாவட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் செய்த போராட்டங்கள், அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள், அவர் இங்கு இருக்கின்ற மக்களோடு நடந்து கொண்ட விதங்களை பற்றி பேசுவதற்கே இன்று முடிந்துவிடும். அவ்வளவு செய்திருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்று பவானி சட்டமன்ற தொகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு பவானி சட்டமன்ற தொகுதியிலே இந்த உழைக்கின்ற பாட்டாளி சமூகத்திலே பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே பிறந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒருவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகினார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். இதே அந்த அந்தியூரிலே பட்டியல் சமூகத்திலே பிறந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்த ஒரு கட்சி தொண்டர்கள் அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகினார்கள். ஆனால் அவர்களிடம் இப்பொழுது எங்க என்று கேட்டால் என்ன காரணம்? அவர்கள் எல்லாம் எதை நோக்கி போகிறார்கள் என்றால் வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? சொந்த வளர்ச்சி நோக்கி போறாங்க. இப்ப நம்ம வச்சுல சொல்றா நிறைய பேர் எதிர்காலம் ஐயாவை பார்க்க போனா ஏங்க உங்க எதிர்காலம் அப்படிங்கிறான். கட்சிகளை பார்க்க போனா ஏங்க உங்க எதிர்காலம், இப்படி எல்லாரும் எதிர்காலம் என்று சொல்லுகிறார்களே. நான் கேட்கிறேன், அவர்கள் எல்லாம் என்ன ஒரு 2000 வாக்குகளுக்கு வாழ்வதற்காக ஏதாவது அங்கிருந்து வர வேண்டும் இருக்காங்க? நான் கேட்கிறேன், ஐயாவை பார்த்து போகாதீங்க, ஐயா ஒரு 10 ஆண்டுகளுக்கு அரசியல் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறான். நான் கேட்கிறேன், நீங்கள் 10 ஆண்டு வரை உள்ளே இருப்பதற்கு உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நான் கேட்கிறேன், 10 ஆண்டு வரை நான் உள்ளே இருப்பேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உத்தரவாதம் இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது யமதர்மராஜா ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா பத்திரத்துல, நீங்க ஒரு 45 ஆண்டு நேரம் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று உத்தரவு இருக்கா? நாளைய பொழுது நம் கையில் இல்லை, நேற்றைய பொழுது நம் கையை விட்டு போய்விட்டது. இன்று வாழ்கின்ற வாழ்க்கையை இந்த மக்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிற மருத்துவர் ஐயாவிற்கு முன்னால் இருக்கிறதுதான் நம்முடைய எதிர்காலம். நமக்கு எதிர்காலம் இருக்கிறது. யார் எதிர்காலம்? நம் சந்ததிகள், நமது பிள்ளைகள். இன்னைக்கு ஐயா இடஒதுக்கீடு கேட்கிறார். யாருக்காக கேட்கிறார்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் 50 வயசு 60 வயசு 40 வயசு. இப்ப நாம போய் படிக்க போறோமா? நம்ம அரசு வேலைக்கு போகிறோமா? ஆனா இடஒதுக்கீடு கிடைச்சது யார் போகும்? நம் வீட்டின் பிள்ளைகள் போகும், நமது பேர தலைமைகள் போகும். அதுதான் எதிர்காலம். அந்த எதிர்காலத்துக்காக இடஒதுக்கீடு போராடுகின்ற சமூக நீதிக்காக மருத்துவர் ஐயாவுக்கு எதிர்கால சிந்தனை. இதுதான் எதிர்கால சிந்தனை. எதிர்கால சிந்தனை பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கா? எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அது அழிகின்ற நேரம் அழிந்துவிடும். அழியா செல்வம் ஒன்றே ஒன்றுதான், கல்விதான். கல்விதான் இன்று அழியா செல்வம் என்பதை சொல்லி எதிர்வரும் மாநாடு குறித்து, இந்த மாநாடு வருகின்ற அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அம்மா தாய்மார்களே, உங்களுடைய மாநாடு. ஏன் மகளிர் மாநாடு நடத்துகிறோம் என்று சொன்னால், இன்று மதுவால் வருகின்ற பிரச்சனை, மாணவர்கள் கல்வி கொள்ளையால் வருகின்ற பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் யார் தலையில் முடிகிறது என்று சொன்னால் தாய்மார்கள் தலையில் தான் முடிகிறது. குடித்து விட்டு வருபவன் கலகம் செய்வது யாரிடம்? மனைவியோ, அண்ணாதியோ, சகோதரியிலோ, மகள்தான். குடிக்கிறவ ஆணா இருந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கிறது தாய்மார்கள். இன்னைக்கு உள்ள படிக்குது, காசு இல்ல, அப்பா கிட்ட போய் கேட்டா காசு வேங்கிறது. ஆனா அம்மாவை நம்ம சொல்ல முடியுமா? எங்கேயாவது சிலுவாட்டு பணத்தை எடுத்தினாலும் நகையை கொண்டு அலமாரம் வச்சாலும் அந்த கட்டணத்தை கட்டணும். ஏன் கட்டணும்? இன்னைக்கு கல்வி கொள்ளை நடக்கிறது. ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு 50,000 பீஸ், 60,000 பீஸ். இதெல்லாம் கல்வி நிலையங்கள் நடத்த வேண்டிய அரசாங்கம் இதை நடத்தினால் இந்த தொந்தரவு இருக்காது. 46 ஆண்டு காலமாக இந்த உழைக்கின்ற மக்களுக்கு, வன்னிய மக்களுக்கு, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற 324 சாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறாங்க. மருத்துவம் எல்லா சாதி பிள்ளையும் படிக்கணும், எல்லா சாதி பிள்ளையும் படிக்கணும்.
எல்லா சாதி பிள்ளைகளும் வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. ஆனா அரசாங்க இடஒதுக்கீடு தர மாட்டேங்குது. ஏன் இடஒதுக்கீடு தர மாட்டேங்குதுன்னா, உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்துவிட்டா கண்டக்டர் வேலைக்கு 2 லட்சம், டிரைவர் வேலைக்கு 3 லட்சம், அப்புறம் வாத்தியார் வேலைக்கு 10 லட்சம், ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு டிரைவர் ஆனா 5 லட்சம் அப்படின்னு கொள்ளையடிக்க முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு சத்துணவு ஆயா வேலை இருக்கு, சொல்றேன், ஒரு சத்துணவு ஆயா வேலை இருக்கு. அது எம்பிசில இருக்கிற வண்டியர், எம்பிசி வண்டியருக்கு அந்த வேலை அப்படின்னா 5 பேர் போட்டுக்கிறீங்க, 5 வேலை இருக்குது, நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. 5 வேலை இருக்குது, 5 வண்டிகள் நம்ம மனு போட்டுருக்கோம், நம்ம 5 பேருக்கு வேலை கிடைக்கும் போகுது அப்படிங்கிற போது நீங்க காசு கொடுக்க மாட்டீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணலாம், 108 ஜாதியை எம்பிசி வச்சிருக்கலாம், 90 ஜாதியை எம்பிசி வச்சிருக்கலாம், 60 ஜாதியை எம்பிசி வச்சிருக்கலாம். அந்த திராவிட கட்சிகள் ஒரு பொறுப்பாளர் கொடுத்துருப்பான், அவரை இடைச்சலாளர் அவர் பேர் வச்சிருப்பான். ஆனா அதை பார்க்கிற வேலை ஏற்க இந்த ஆள் பிடிக்கிற வேலை ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கொடுக்க ஆள் ரெடியா இருக்குது, நீவா 2 லட்சம் ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கு, வா 2 சொல்லி வேலை செய்வர்கள் தான் இந்த அரசியல்வாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்காக போராடுகின்ற உழைக்கின்ற ஐயாவையும் வந்த நீங்கள் தான் உண்மையான அரசியல்வாதிகள் என்பதை நீங்கள் உணர்ந்து வர வேண்டும். அரசியல்வாதியே கிடையாது, உண்மையான அரசியல்வாதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருன்னா மேடையில் முன்னாலும் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் தான், வாக்காளர்கள் தான் உண்மையான அரசியல்வாதிகள். ஆக இந்த மாநாடு, மகளிர் மாநாடு வெற்றி பெற வேண்டும். ஒண்ணு மட்டும் நல்லா வச்சிருந்த கருத்துல, நான் எல்லா ஊருக்கும் போறபோது சொல்லுவேன், 30 பேர் மேடையில் இருந்தா 10 தாய்மார்கள் உட்கார்ந்துருக்கணும், 30 பேர் பொறுப்பாளர்கள் இருந்தா 10 பெண்கள் 10 தாய்மார்கள் பொறுப்பாளர்களாக அமர வேண்டும். அது தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 52% பேர் பெண்கள். ஓட்டு உரிமையில் அவர்களுக்கு பாதியை விட அதிகமாக பெண்கள் பார்த்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஆண்கள் மட்டுமே அரசியல் செய்தால் நாம் ஆட்சியை பிடிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. ஆகவே அடுத்த முறை நீங்கள் கூட்டம் நடத்துகின்ற போது மாவட்ட தலைவர், செயலாளர் ஆண்கள், பொருளாளர் பதவியை நம்ம யாரு கொடுத்திருக்காரு, பெண்கள் அப்படின்னா 3ல ஒரு பதவி பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது மேடையில் எத்தனை பேர் பெண்கள் உட்கார்ந்து இருக்கணும், 30 பேர் வந்தா 10 பேர் பெண்கள் இருக்க வேண்டும். நாம் இங்கிருந்து தொடங்க வேண்டும். இங்கே கூட்டத்திலே 1000 பேர் இருக்கிறார்கள் என்றால் 300 பேர் பெண்கள் இருக்கிறார்கள், சரியாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மேடையிலே 30 பேரில் 10 பெண்களை எப்பொழுது பதவியில் அமர்த்தி உட்கார வைக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம் ஆட்சிக்கு வர வேண்டிய முடியும், அரசாங்கத்தை நடத்த முடியும், நமக்கான இடஒதுக்கீடு வென்றெடுக்க முடியும், அதுவும் ஒதுக்க முடியும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், அதிக பதவிகளில் அவர்களை கொண்டு வாருங்கள். நம்ம கட்சியில ஒன்றிய பொருளாளர், கிளை பொருளாளர், நகர பொருளாளர், மாவட்ட அத்தனை பொருளாளருமே பெண்கள், அவர்களுக்கு பதவியை கொடுங்கள். மாவட்ட மகளிர் அணி, இளம் பெண்கள் அணி என்று ஐயா அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதவியெல்லாம் கொடுங்கள். கொடுத்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் பொறுப்பாளர்களாக உங்களை, அன்பு சகோதரிகளை, தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் பொறுப்பாளர்களாக உங்களை கருதி அந்த பூம்புகாரிலே நடக்க இருக்கின்ற மகளிர் மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்ற ஈரோடு மாவட்டத்திலிருந்து 10,000 பெண்கள் அணிதிரள வேண்டும் என்று உங்களை கேட்டு அதற்கான ஏற்பாடுகளை நமது மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் செய்வார்கள் என்று அவர்கள் சார்பிலே வாக்குறுதி கூறி வழங்கி முடிக்கின்ற. நன்றி, வணக்கம்.